வணக்கம் காவேரியன்ஸ். இப்போ தான் ஒரு 2 hour மீட் வித் மெம்பர்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் ஸ்டுடியோக்குள்ளே. இன்றைக்கி இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலேட்ரல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி போகும், அதில் என்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அமெரிக்காவோட டிமாண்டு பார்த்திங்கன்னா நேர்லி ஒரு 10 வருஷமாக அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. அதில் ஒன்றும் அவங்களுடைய சேஞ்சே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சரோட டாரிஃப் ஜாஸ்தியாக இருக்குது, அதை குறைங்க. தென் ஆட்டோமொபைல்ஸோட டேக்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, அதை குறைங்க அப்படிங்கிறாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆட்டோமொபைல்ஸில் குறைக்க மாட்டோம், அக்ரிகல்ச்சர் ஓட டேக்ஸை குறைச்சா எங்களுடைய விவசாயிங்கள்லாம் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நேரிலே ஒரு 10 வருஷமாக இதே டயலாக் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் எதுவுமே சைன் ஆகலை 2 பேர் கண்ட்ரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ என்ன சேஞ்ச் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்போம், ஸ்டார்லிங்கை பர்மிட் பண்ணாங்க. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி டெஸ்லா மாதிரி கார் இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுவும் லோவஸ்ட்டு கஸ்டம் டியூட்டியில் அவங்க இந்தியாவுக்கு அவங்களுடைய ப்ராடக்டை விற்கலாம். அது எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி ஜெர்மனிலேருந்து தான் வரும். ஏன்னா இந்தியா ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சைனாலேருந்து வர ப்ராடக்ட்டு இந்தியாவில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் அது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒத்து வரல, அதனால் இது நிறைவேறும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இதில் கூட அக்ரி பண்ணிக்கிட்டாங்க இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லாட்ட ஆல்கஹாலாக இருக்கட்டும், அண்ட் இதிலெல்லாம் குறைச்சி லெவி பண்ணுறதா ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் இவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம் இந்தியாவில் டேக்ஸ் இல்லாமல் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிப்படைவாங்க. அதனால் இந்தியா முதலேருந்து கிளியர் ஸ்டாண்டில் இருக்காங்க, தட் இதை ஒத்துக்க முடியாது, இந்த ஏரியாவில் நான் நெகோஷியபிள், நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் மீடியாவில் வந்த ரிப்போர்ட்டு. உள்ள என்ன ஆக்சுவலாக நெகோசியேஷன் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியராக எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எந்த மாதிரி லைனில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறத. என்னையை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நம்ம பெரிய லெவலில் வரி விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னொரு 5 வருஷம் கழித்து ஆஹா இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், 2018 டெஸ்லா இந்தியாவில் கார் விற்க வரேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, தட் இல்லை 110% டேக்ஸ் தான் உண்டு, அது எல்லா ஃபாரின் இம்போர்ட்டட் காசுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் அவங்க இந்தியாவுக்கு வராமல் சைனாவில் போய் அவங்க பிளான்ட்டும் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ப்ரொடக்ஷன் அபவுட் நிலி 1 lakh கார்ஸ் வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜி வெரி சுப்பீரியர். அண்டு 2018 அது ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருந்தது. வேர்ல்டு ஓவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க பிளான்ட்டு போடுறதுக்காக அவருக்கு இன்விடேஷன் நிறைய வந்துட்டு இருந்தது. நம்ம அந்த டைமை அதை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம க்ரீன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா நான் க்ரீன் வெஹிக்கிள், தட் இஸ் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி லக்ஸுரி காருக்கு அதே மாதிரி டேக்ஸ் தான் விதிப்போம் அப்படின்னு சொன்னனால அவள் இந்தியாவுக்கு வராமல் போயிட்டாங்க. இன்றைக்கி அப்படியே மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன் இந்தியாவில் பெட்டர் டெக்னாலஜி இருக்கிறனாலையா, இல்லாட்ட இது எசென்ஷியல் டெக்னாலஜியா, எந்த காரணத்தினால நம்ம மாறினோம்? மெயினாக மாற்றம் பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப்புன்னு தான் சொல்லணும். அண்டு இன்றைக்கி எலான் மஸ்கோட இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பாலிசி டெசிஷனில் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்ம இதனால் மித்த எக்ஸ்போர்ட்டும் பாதிக்கக்கூடாதுன்னு அந்த நல்ல எண்ணத்தினாலையும் நம்ம ரெடியாக இருக்கோம் நெகோஷியேட் பண்ணுறது.
அதே மாதிரி சிச்சுவேஷன் அக்ரிகல்ச்சரில் வந்துடக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும், மித்த எக்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய பாதிப்பு வரும். இது கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கோ கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தான். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ இல்லாட்டா ஒரு நார்வே மாதிரியோ நம்ம வந்து ஒரு சாவரின் ஃபண்டு வரை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சாவரின் ஃபண்டு மூலமாக நம்ம வந்து அங்கே லேண்ட் வாங்கி நமக்கு வேணுங்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணலாம். அண்டு அந்த ப்ரைஸில் கிடைக்கிற சர்ப்ளஸை வச்சுக்கிட்டு நம்மளுடைய விவசாயிகளுக்கு சப்சிடியாக கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் எளியராக நம்ம போட்ட வீடியோவில் கூட இதை பற்றி நம்ம பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியாவில் வந்து மலேசியாவில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஆயில், எடிபிள் ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே போய் நம்ம லேண்டு வாங்கி இல்லாட்டா அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கம்பெனிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராஃபிட்டை கூட நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு இம்போர்ட்டுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் இது ஒரு குஷனாக அமையும். தட் இஸ் நம்மளுடைய இம்போர்ட் பார்டர்னால் இது குறைக்கிறது கூட இது வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே இதை இன்றைக்கும் இந்த இதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். அதனால் எப்படி டெஸ்லாவை நம்ம விட்டோமோ 2018 அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டும் வெகுவாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்கோங்களேன், நார்வே எடுத்துக்கிட்டோங்களேன், $1.8 trillion வரைக்கும் அவங்க வந்து வேர்ல்டு ஓவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? பேசிக்கலி 71% வந்து ஈக்விட்டிலையும், அரௌண்ட் 26% வந்து டெட் மார்க்கெட், தட் இஸ் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இதுலேயும், பேலன்ஸ் ஒரு 1 to 2% வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஃபிக்ஸட் ரிட்டர்ன் மட்டும் ஈச் இயர் பார்த்திங்கன்னா அபவுட் 6.3% கிடைக்குது. அது வந்து இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு $230 billion, ஒரு ஈக்குவலண்ட்டாக இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நியர்லி ஒரு 20 lakh crores, அப்படின்னா 50% ஆஃப் இந்தியாஸ் பட்ஜெட்டு. பாருங்கள், ஒரு ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸை அது வந்து எந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அங்கே கண்ட்ரியில் வந்து ஒன்லி 5 million பீப்புள் தான் இருக்கிறாங்க. அந்த 5 millionக்கு 20 lakhsங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ரிட்டர்ன் சொல்லலாம். ஏன் இந்தியாவும் இன்னும் ஒரு 10 yearsல அது மாதிரி எமர்ஜ் ஆகக்கூடாது? இந்த சாவரின் ஃபண்டு வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, இதை வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு என்ன லெஜிஸ்லேஷனோ அதெல்லாம் இன்றைக்கே துரிதப்படுத்தி அதை எப்படி செயல்படுத்தணும்னு பாடுபட்டிங்கன்னா மேபி இந்த அக்ரிகல்ச்சர் ஒரு பிகினிங்கில் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்தா கூட, தட் இஸ் இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா, ஒரு சூனர் ஆர் லேட்டரு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வர முடியும். இதுலேருந்து வர லாஸை அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் தான் வர கெயினை வச்சுக்கிட்டு நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, ஏர்டெல்லில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் ஆர் அதர் போன வருஷத்தில் அவங்களுடைய ஸ்டேக் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க அட் அ ப்ராஃபிட் ஒன்லி. அப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் பண்ண இதை வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அவங்க கூட இப்போ ரீசெண்டாக வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அந்த குரூப்பில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனியை வந்து இன்றைக்கி வந்து ஐபிஓ மூலமாக ஸ்மால் அமௌண்ட்டை சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்றைக்கி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியும் தடப்படாமல் போயிட்டுருக்கும், மேலே போயிட்டுருக்கும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் நான். இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புனா, எப்படி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மெக்னிஃபிஷன்ட் 5 அப்படின்னு சொல்லுவேன். அதாவது மெக்னிஃபிஷன்ட் 7 சொல்கிறாங்கல்ல அமெரிக்காவில், ஆனால் கம்பெனியை பற்றி தான் சொல்கிறாங்க. த ஆப்பிள், தென் கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, இந்த மாதிரி கம்பெனியை சொல்கிறாங்க மெக்னிஃபிஷன்ட் 7 அப்படின்ட்டு. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மெக்னிஃபிஷன்ட் 5 செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
என்னுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா, எந்தெந்த செக்டார்ஸ் நம்ம பார்க்கணும், எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி இதிலே பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த டைமில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு செக்டர் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த ஹோட்டல்ஸில் பெஸ்ட்டு செக்டார் எது வந்து லோவஸ்ட் லீவரேஜ் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி செக்டாரை அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஈவன் ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து டெட்டே இல்லை, கடனே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அது அந்த மாதிரி கம்பெனிஸை செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், தென் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸ் இருக்குது இதில், அண்டு இதை எல்லாமே ஸ்டடி பண்ணலாம். அதில் பெஸ்ட் என்னன்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிகாஸ் அந்த இன்சூரன்ஸும் நிறைய அவைலபிலிட்டி இருக்கிறனாலையும், அதுவும் மக்கள் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸு. அதனாலையும் ஒன்மோர் அவென்யூ அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபார் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதனாலையும் இந்த செக்டார் நல்லா க்ரோ ஆகும். அதை லிஸ்டட் பிளேயர்ஸு ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். அந்த இதில் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு அகெயின் த சேம் யாட் ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, யாருக்கு கடன் குறைச்சி இருக்கோ, யார் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்களோ, அட்லீஸ்ட் 10% அவங்களுடைய ரெவென்யூ க்ரோ ஆகணும், அட்லீஸ்ட் இப்போ ப்ராஃபிட் வந்து 10% க்ரோ ஆகணும். அப்படி இருக்கவங்கள சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த செக்டார்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி இந்த மெக்னிஃபிஷன் 5 நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் எக்கானமியை எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனியை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பெஸ்ட் வே. ஏன்னா எந்த மாதிரி டேரிஃப் வந்தாலும், எந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு எக்ஸ்டர்னல் ட்ரேடில் வந்தால் கூட நம்ம இதுலேருந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் இந்த 3வது செக்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆப்வியஸ் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, there is stock exchange related அப்படின்னா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் அப்படின்னா லைக் த சிடிஎஸ்எல், தென் பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்டு ஏஎம்சிஸ், இல்லைடா அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்டடில் இருந்தாங்கன்னா அவங்கள பெஸ்ட் யார், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த சமயத்தில் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நேச்சுரலி அதாவது ஒரு இது குறையிறப்ப, ஒரு அன்சர்டன்ட்டி இருக்கிறப்ப, இல்லாட்டா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறப்ப நேச்சுரலாக வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைய தான் செய்யும். ஆனால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதில் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. திமேட்டிக்கு அண்டு செக்டோரல் அலாட்மெண்ட் தான் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் எஸ்ஐபி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பார்த்திங்கன்னா அது வந்து குறைஞ்சிருக்கு, பட் பெரிய லெவலில் ஃபால் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அகெயின்ஸ்ட் 26,000 இன்றைக்கி 25,500 அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இட்ஸ் அ ரீசனபிள் ஃபால் தான் சொல்லணும், நாட் அ பெரிய ஃபால் அப்படின்ல. அதனால் வந்து நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க ஷேர் மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதனால வந்து இந்த செக்டார் வந்து க்ரோ ஆகும். நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் கம்பெனிஸு ஈவன் பெட்டராக இன்றைக்கி பண்ணுறதோட நல்லா தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், தெர் இஸ் கவர்மெண்ட்டு ஆன் த டேக்ஸ் சைடில் ஒரு ரிபேட் கொடுத்துருக்காங்க அமௌண்டிங் டு 1 lakh crores. அது வந்து கிக்கின் ஆகிடும் இந்த வருஷத்தில், another 2-3 monthஸில். அதனால வந்து இந்த செக்டார் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த செக்டார் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல், டூரிசம் அந்த மாதிரியோட அந்த ஏவியேஷன் செக்டாரும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயே இப்போ பெஸ்ட் பிளேயர் அஃப்கோர்ஸ் ஒரே பிளேயர் தான் இருக்காங்க, அண்டு இண்டிகோ. அதை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அது வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கூட பார்க்கலாம் நீங்கள். அண்டு ஃபைனல் செக்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிட்டைல். ஸோ நேச்சுரலி ரிட்டைலில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலேயே த பெஸ்ட் க்ரோத் யார் கொடுக்குறாங்க, பெஸ்ட்டு ஆன் த ரெவென்யூ சைடாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி சைடாக இருந்தாலும் இதெல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். அண்டு
அதனால இந்த கம்பெனிஸ் இந்த இருக்கிற இந்த செக்டாரில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இதே டைமில் ஏன் வந்து இந்த இஎம்எஸ் செக்டாரை சேர்க்கல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லிங்க் இருக்குது. தோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருந்தால் கூட நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஒரு சில லிங்க் இருக்குது வித் எக்ஸ்போர்ட் செக்டாரோட ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரேடோட. அதனால வந்து இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி அந்த ட்ரேடு பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமேல அதை பற்றி டிசைட் பண்ணலாம். அதையும் வந்து மெக்னிஃபிஷன் 6 நம்ம சேர்த்துக்கலாம் லேட்டரான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதுதான் என்னுடைய பார்வையில் இந்த மெக்னிஃபிஷன் 5 எந்தெந்த செக்டார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் உங்கள் பார்வையில் எந்தெந்த செக்டாரை கூட இந்த இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.